2023 இந்த சம்பவம் நடைபெறுகிறது. என்னுடன் இருப்பவர்கள் எல்லோரும் கைது செய்யப்பட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி விவகாரத்திற்கு முன்னர், நான் கள்ளச்சாராயம் சொல்கிறேன், நான் கள்ளக்குறிச்சி அப்படின்னு எடுத்துக்கல. இந்த 6 சம்பவங்கள்லேயும் மொத்தமாக இறந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா 22 பேர் இறந்து போகிறாங்க. இந்த மூலப்பொருட்கள் எங்கிருந்து வந்தது? ஒன்று வந்து மெத்தனால், இன்னொன்று வந்து எத்தனால். இறந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னும் பொழுது இன்னொரு பக்கம் விநியோகம் நடந்துகிட்டு இருக்கு, பாக்கெட் சாராயம். நீங்கள் நடவடிக்கை யார் மீது எடுத்திருக்கீங்க? காவல்துறை அதிகாரிகளை பலிகடாவாக்கி இருக்கிறீர்கள். நீங்கள் சும்மா அங்கே போய் 4 பேரலில் பிடிச்சேன் அப்படின்றது வந்து பதில் கிடையாது. ஸோ அதனால தான் பேட்டர்னாக வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கா? இது மெத்தனால் மெத்தனமாக கையாளப்பட்டது. வணக்கம் இடமலம் நேயர்களே. சமீபத்தில் நடந்த கொலை சம்பவங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ரொம்ப நாளாக பேசணும் அப்படின்னு கிஷோர் கேசாமி அவர்கள் சொல்லியிருந்தாரு. அது தள்ளி போயிட்டே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருந்துச்சு. மேலோட்டமாக அந்த விஷயத்தை பற்றி நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன். பட் நிறைய தகவல்களை உடைக்க போவதாக வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த தகவல்கள்லாம் எதை சம்மந்தப்பட்டு இருக்க போகுது அப்படின்னு மட்டும் எனக்கு தெரியும். விக்கிரவாண்டியில் கள்ள சாராயத்தினால ஏற்பட்ட இறப்புகள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடியில் வந்து சில பேரல்கள் உடைக்கப்பட்டது, 4 பேர் வந்து கைது செய்யப்பட்டாங்க. ஆனால் அது மட்டும் இல்லை, மக்களுக்கு தெரிய வேண்டிய உண்மை என்ன, அதை பொறுத்தான தகவல்லாம் இருக்க போகுது. அதை தான் இன்றைக்கி உடைக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. உங்களை மாதிரியே நானும் கேட்க ஆவலாக இருக்கேன். வணக்கம். சரியாக சொல்லியிருக்கேன். ஏன்னா பொதுவாக என்ன பேச போகிறோன்னு எனக்கு தெரியும். இன்றைக்கி வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு லிசன். மற்றவங்க மாதிரியே நானும் ஏன்னா வை யூ ஷுட் லிசன் அண்ட் யூ ஷுட் நாட் பார்ட்டிசிபேட் இஸ் பிகாஸ் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து சில தரவுகளின் அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த தரவுகள் வந்து நாளைக்கு ஒரு சட்ட பிரச்சனையை உருவாக்கலாம். அந்த மாதிரி சட்ட பிரச்சனையை உருவாக்குது அப்படின்னா அதுக்கு முழு பொறுப்பு நான் தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா சொல்லிட்டதுனாலே வந்து எதிரில் இருக்கிறவங்க வந்து விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது. நீங்கள் வந்து எதிரில் இருக்கிறவங்க அப்படின்றத விட நீங்கள் வந்து நான் சொல்கிறத ஆமோதிக்கிறீங்களா அப்படின்றத பார்ப்பாங்க. நீங்கள் ஆமோதிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்களும் வந்து கல்பபிள் ஆகிடுறீங்க இருக்கிற சட்டத்தில், அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி இல்லை அப்படின்ற பட்சத்தில், பிகாஸ் ஐ வாண்ட் டு மேக் இட் வெரி கிளியர், பிகாஸ் வருணை பொறுத்த வரைக்கும் இடமலமில் நீங்கள் வந்து உங்களை வந்து இன்வைட் பண்ணது, த ரீசன் வை யூஆர் இன்வைட்டட் வாஸ் பிகாஸ் நீங்கள் வந்து ஏபோலிட்டிக்கலாக, தட் இஸ் உங்களுக்கு தனிப்பட்ட அரசியல் சார்புகள் இருக்கலாம். பட் அதையெல்லாம் கடந்து நீங்கள் வந்து ஒரு அரசியல் ஒரு இன்டென்ஷனோட, ஒரு நோக்கத்துடன் நீங்கள் பயணிக்கக்கூடிய நபர் கிடையாது. நீங்களும் நிறைய யோசிச்சு தான் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வந்தீங்க. அப்படி தான் நம்மளுடைய பயணம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை சொல்கிறது ஏன் இதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, பொறுப்பு இல்லாமல் நான் கைது செய்யப்பட்டால், என்னுடன் இருப்பவர்கள் எல்லோரும் கைது செய்யப்பட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடிய நபர் நான் கிடையாது. நான் ஒரு விஷயத்தை எடுக்கிறேன்னா அதனுடைய முழு பொறுப்பு, அதோடைய கான்சிக்வன்சஸ், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், இதையெல்லாம் சந்திக்கக்கூடிய நபர் நானாக தான் இருக்க முடியுமே தவிர என்னை சார்ந்திருக்கவர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவன்றதுனால நான் இந்த டிஸ்க்ளைமரை இங்கே பதிவு பண்ணுறேன். இது கூடவே ஒரு டிஸ்க்ளைமரும் பதிவு பண்ணுறேன். ஏன்னா உங்களுடைய கண்கள் ஏன் ரெட்டாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாக இல்லை, அது வந்து ஒரு கண்டென்ட்டாக ஒரு கமெண்ட்டாக வேறு கேட்குறாங்க நிறைய பேர். லெட் மீ மேக் இட் வெரி கிளியர் தட் அவருடைய கண்கள், அவர் குடிக்கிறதுனால அவரோட கண்கள் அப்படி ரெட் ஆகிறது கிடையாது. அவர் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணாதனால அவருக்கு அலர்ஜி, அவரோட கண் உடனே ரெட் ஆகிடும். இத்தனைக்கும் அவர் ஃபேஸில் வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்கிறது அவரோட கண்ணு தான் அப்படின்றதுனால அது வந்து வெளியில் தெரியுது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதுக்கு கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் வச்சு பேசாதீங்க. அப்படி பேச போகிறீங்க அப்படின்னாலும் இதான் விளக்கம். இல்லை, நான் ஒரு சேனல் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு வீடியோவே பண்ணலான்னு இருக்கேன். பால் வெள்ளையாக இருக்கும் என் கண்ணு. ஸோ லைவாக அப்படியே என்னோட ஆடியன்ஸ்க்காகவே முகத்தை கழுவுவேன். அப்படியே அது ரெட்டாக வருது, அவங்க வந்து பார்ப்பாங்க. இது அவ்வளோதான் கண்டு, வேறு என்ன பண்ணுறது? ஐநோ, ஏன்னா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாலே அது ரெட் ஆகிடும். அண்ட் யூ கேனாட் வெயிட் டில் இட் பிகம்ஸ் நார்மல் அகெயின், பிகாஸ் இங்கே முடிச்சுட்டு நீங்கள் அடுத்தது நான் என்ன சொல்கிறேன்னா, அதை விட்டுருங்க. சரி, என்னடா சொந்த புராணத்தை பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆயிரும். பட் நானும் வந்து இவங்க முன்னாடி வந்து இன்டர்வியூ எடுக்க போகிறேன் அப்படின்னா அந்த டிஸ்க்ளைமரையும் தாண்டி சொல்கிறேன். எந்த ஒரு கான்சிக்வன்சஸ் வந்தாலும் ஓகே, அதில் கூட ஒரு பேக்கேஜாக தான் இதெல்லாம் இருக்கும் அப்படின்றத ஃபேஸ் பண்ணிக்கலான்ற ஒரு இடத்துல தான் வந்து இந்த ஆங்கரிங் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் தப்பே பண்ணலனாலும் வந்து உங்கள் மேலே ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான கால சூழ்நிலையும் நிறையா இருக்குது. பட் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், நீங்கள் இன்றைக்கி என்ன பேச போகிறீங்க அப்படிங்கிறத வந்து பேசிக்காக என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்களே தவிர்த்து இன்டெப்த்தாக எனக்கு என்ன பேச போகிறீங்கன்னு தெரியாது. ஸோ ரொம்ப ஹானஸ்ட்டாகவே நான் ரொம்ப க்யூரியஸாக என்ன சொல்ல போகிறீங்கன்னு தான் கேட்டுட்ருக்கேன். ஏன்னா எனக்கு கேள்விகள் கூட இல்லை எனக்கு கேட்குறதுக்கு. நீங்கள் சொல்ல போகிறத வச்சு தான் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கண்டினியூ. ஐ அண்டர்ஸ்டாண்ட். என்னென்னா இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இந்த கள்ளச்சாராயம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடியது, அதாவது மக்கள்கிட்ட உடனே சென்று சேரக்கூடிய
உணர்வு ரீதியான கருத்துக்கள் அப்படின்னு பேசுகிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்துட்டு நடைமுறையில் என்ன இருக்குது, நிதர்சனமாக என்ன இருக்குது அப்படின்றது பார்க்குறதுன்றது இன்னொரு பக்கம். நான் நிதர்சனமாக என்ன இருக்குது, நடைமுறையில் என்ன இருக்குது அப்படின்றத வந்து அணுகணும்னு நினைக்கிறேன். அப்போது நான் தேடி செல்லும் பொழுது எனக்கு சில தகவல்கள் கிடைச்சிது. நானும் கூட சில கேள்விகள் கேட்டிருந்தேன். காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னா, உண்மையிலேயே காவல்துறை என்ன செய்திருக்கிறது அப்படின்றதுக்குள்ளே போய் பார்த்து இதில் இவர்கள் இதை செய்ய தவறிவிட்டார்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம வந்து அடுத்த விமர்சனத்திற்கு போக முடியுன்றது நியாயமான ஒரு வழிமுறையாக இருக்க முடியும். அப்படி பார்க்கும்பொழுது காவல்துறை உண்மையிலேயே இதை வந்து சரியாக அணுகி இருக்காங்க. கள்ளக்குறிச்சி விவகாரத்திற்கு முன்னர் நான் கள்ளச்சாராயம் சொல்கிறேன், நான் கள்ளக்குறிச்சி அப்படின்னு எடுத்துக்கல, கள்ளச்சாராயம்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இதில் காவல்துறை உண்மையிலேயே சரியாக அணுகி இருக்கிறார்கள். 2023 இந்த சம்பவம் நடைபெறுகிறது. அதாவது இந்த கள்ளச்சாராய மரணங்கள் நடைபெறுகிறது. இது சில தரவுகள் அடிப்படையில் நான் சொல்கிறேன். நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னாக்கா 4/5/2023 அதாவது மே மாதம் 4ஆம் தேதி முதல் சம்பவம் நடைபெறுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 13/5 மே 13ஆம் தேதி 2023 இரண்டாவது சம்பவம் நடைபெறுகிறது. 14ஆம் தேதி மூன்றாவது சம்பவம் நடைபெறுகிறது. 4ஆம் சம்பவம் 15ஆம் தேதி, 16ஆம் தேதி, 20ஆம் தேதி இப்படின்னு சொல்லிட்டு 6 சம்பவங்கள் நடைபெறுகிறது. இந்த 6 சம்பவங்கள்லேயும் மொத்தமாக இறந்தவங்க பார்த்திங்கனாக்கா 22 பேர் இறந்து போகிறாங்க. இவங்க வந்து செங்கல்பட்டுலேயும் விழுப்புரம் மாவட்டத்துலேயும் இவங்க வந்து இறந்து போகிறாங்க. இது சம்பந்தமாக அப்பொழுது முதலமைச்சர் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடுகிறார். சிபிசிஐடி முறையாக விசாரணை செய்ததா என்றால் செய்தது மட்டுமல்லாமல் அவர்கள் இது எப்படி இது முழுக்க நடந்திருக்கு, எங்கிருந்து இந்த கள்ளச்சாராயத்தோடைய அந்த ரா மெட்டீரியல்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மூலப்பொருட்கள் எங்கிருந்து வந்தது, ஒன்று வந்து மெத்தனால், இன்னொன்று வந்து எத்தனால். இந்த எத்தனால் வந்து தண்ணீரோட கலந்து இது ஒரு புறத்துலேருந்து வந்திருக்கு, மெத்தனால் வந்து சப்ளை ஆகிருக்கு. இப்போ இந்த மெத்தனாலும் எத்தனாலும் எப்படி சப்ளை ஆகுது அப்படின்றது குறித்து ஒரு விரிவான ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறார்கள். யாருக்கு அந்த தாக்கல் அவங்க செய்வாங்க அந்த அறிக்கையை அப்படின்னா, முறையாக அந்த டிஜிபிக்கு அந்த அறிக்கையை தாக்கல் செய்யப்படும். டிஜிபிக்கு தாக்கல் செய்யப்பட்டு டிஜிபி என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அவர் வந்துட்டு இதை முதன்மை செயலர், பிரின்சிபல் செக்ரட்டரின்னு சொல்லக்கூடிய முதன்மை செயலருக்கு அதை அனுப்பி வைப்பார். அவருடைய சஜஷன்ஸோடு சேர்த்து இதை அனுப்பி வைப்பார். இப்போது டிஜிபி முதன்மை செயலர்கிட்ட அந்த ரிப்போர்ட் போன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க உட்காந்து தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர் இவங்க கூட உட்காந்து ஆலோசனை செய்து இந்த சஜஷன்ஸ், அதாவது சிபிசிஐடி என்ன மாதிரியான சஜஷன்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்றதை எடுத்துக்கிட்டு இதை வைத்து அடுத்த கட்டம் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு கொள்கை வரைவை இவர்கள் மேற்கொள்வார்கள். அதை வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. யாருக்கு அப்படின்னா முதலமைச்சரோ இல்லை துறை அமைச்சரோ, இவர்களுக்கு அந்த ரெக்கமெண்டேஷன் போனதுக்கப்புறம் அவர்கள் உட்கார்ந்து அமைச்சரவை, ஏன்னா முதலமைச்சர் தான் மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற அத்தாரிட்டி அப்படின்னும் பொழுது அவர் தான் கொள்கை முடிவு எடுக்க முடியும். முதலமைச்சரோ துறை அமைச்சரோ இந்த கொள்கை முடிவு எடுத்து இதை சரி செய்வதற்கு இவங்க கொடுத்துருக்க சஜஷன்ஸின் அடிப்படையில் நாங்கள் இதை முன்னெடுக்கிறோம், இந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிஜிபிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு டிஜிபி அந்த உத்தரவை காவல்துறை அதிகாரிகளுக்கு சர்க்குலராக அனுப்புவார். இது அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் உடனே அதை அமல்படுத்துவார்கள். இதுதான் வழிமுறை. சரியா? இப்போ கொள்கை முடிவாக இருக்கிறது, அரசாங்கத்துடைய கொள்கை முடிவாக இருக்குன்னு வைங்க. இப்போ மெத்தனாலுடைய சப்ளையாக இருக்கட்டும், எத்தனாலுடைய சப்ளையாக இருக்கட்டும், சால்வெண்ட் இப்படிலாம் நிறைய இதில் வந்து நுணுக்கங்கள் இருக்குது. இந்த நுணுக்கங்கள்லாம் வந்து நான் பேச ஆரம்பிச்சேன்னாக்கா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போகுது, பாமர மக்களுக்கு புரியாது, ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த நுணுக்கங்களுக்குள்ளலாம் போனீங்கன்னாக்க இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த அதிகாரிகள், அதாவது இதை மேற்பார்வை செய்யக்கூடிய அதிகாரிகள் இருப்பாங்க, இதை வந்து அப்பப்போ போய் சோதனை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரிகள் இருப்பாங்க, இன்ஸ்பெக்ஷன் செய்யக்கூடிய அதிகாரிகள் இருப்பாங்க. இப்போ டிஜிபி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் வந்து இந்த அறிக்கையை எடுத்து படித்து புரிந்து கொண்டு உள்வாங்கி கொண்டு அவர் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை சோதனை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரிகளும் இதை மேற்பார்வை செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கும் இடையே ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்குது.
சரியான புரிதல் இல்லை அப்படின்றத அவர் சொல்கிறார். இந்த புரிதலை ஏற்படுத்தணும்னு சொல்கிறாரு. சட்டத்தில் சில மாற்றங்களை கொண்டு வரணும்னு சொல்கிறார். பிகாஸ் மிக்சட் சால்வெண்ட்டாக கொண்டு போகும்பொழுது, மெத்தனாலை சற்று மிக்சட் சால்வெண்ட்டாக கொண்டு போகும்பொழுது அது வந்து இந்த சட்டத்தின் பார்வையிலிருந்து தப்பிப்பதற்கு வழி இருக்குது, ஒரு லூப் ஹோல் அப்படின்றத நம்ம வந்து அங்கே டைட்டன் பண்ணணும் அப்படின்றத அவர் சொல்கிறார். இப்படியான அறிவுரைகள் எல்லாமே வழங்கப்பட்டிருக்கு. இப்படியான அறிவுரைகள் வழங்கப்படும் பொழுது நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இது எங்கேருந்து சப்ளை ஆகுது அப்படின்னா ஆந்திராவிலிருந்து வருது, எஸ். புதுச்சேரிக்கு வரவழைக்கப்பட்டு புதுச்சேரியிலேருந்து சப்ளை ஆகுது, எஸ். இண்டோர்லேருந்து கூட கொண்டு வரப்படுகிறது அப்படின்றதும் எஸ். பட் இதெல்லாம் எப்படி இங்கே வருகிறது அப்படின்றதற்கும் காவல்துறை, சிபிசிஐடி என்ன மாதிரியான வழிமுறைகளில் இது வருது அப்படின்றதையும் தோண்டி துருவி எடுத்து அவங்க வந்து அந்த அறிக்கையை தாக்கல் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதோட இன்னொரு படி மேலே போய் நீங்கள் இந்த மாதிரி வரக்கூடிய மெத்தனாலாக இருக்கட்டும் இல்லை எத்தனாலாக இருக்கட்டும், இந்த கலவை எத்தனால் கலவையாக இருக்கட்டும், இதையெல்லாம் யார் செய்கிறார்கள் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி பார்க்குறாங்க. இதெல்லாம் எங்கேருந்து முக்கியமாக சப்ளை ஆகுது இல்லை வரக்கூடிய வாய்ப்புகள் எங்கேருந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வானகரம், ஸ்ரீபெரும்புதூரில் இருங்காட்டுக்கோட்டை, இந்த இண்டஸ்ட்ரியல் பெல்ட்டு. ஏன்னா இதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் இங்கேருந்து வருவது தான் இருக்குது. இப்போ நீங்கள் மெத்தனாலை வந்து நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னா காவல்துறையோடைய எஸ்கார்ட்டோட தான், போலீஸ் எஸ்கார்ட்டோட தான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நீங்கள் வந்து கொண்டு போகலாம் அப்படின்லாம் இருக்குது. ஓகே, அதையெல்லாம் முறையாக பின்பற்றாங்களா அப்படின்னா இல்லை. ஓகே, ஒரு இடத்துல இருந்து ஒரு லோடு ஒரு லாரியில் போகுது அப்படின்னா ஒரு எஸ்கார்ட் வாகனம் அதை பின்தொடர்ந்து வந்து பாதுகாப்புக்காக போகணும், இல்லை கண்காணிப்புக்காக போகணும். இந்த ஏடிஎம்க்கு அந்த பணம் எடுத்துகிட்டு வரும்போது வராங்களே அது மாதிரி அதெல்லாம் பின்பற்றப்படலை. ஏன்னா இவங்க வந்து சால்வெண்ட்டாக அதை காமிக்கிறாங்க, அதாவது மிக்சட் சால்வெண்ட்டாக காமிப்பிட்டு எடுத்து போகிறாங்க அப்படின்றது அந்த அறிக்கையில் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ காவல்துறை ஒரு அறிக்கையை இந்த மாதிரி தாக்கல் பண்ணிடுறாங்கன்னு வைங்க. இந்த அறிக்கையின் மீதான விவாதம் எங்கே நடக்கும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் முதன்மைச் செயலாளர், தலைமைச் செயலாளர், டிஜிபி, உள்துறை செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லோரும் உட்கார்ந்து இதை ஆலோசித்து இதை நிவர்த்தி செய்வதற்கு என்னென்ன பண்ணலாம், இல்லை இதை வந்து இந்த அவங்க கொடுக்கக்கூடிய பரிந்துரைகள், இந்த பரிந்துரைகளை எப்படி அமல்படுத்தலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அது அரசாங்கத்துடைய ஒப்புதலின் அடிப்படையில் கொண்டு போனாங்களான்னா அது கேள்விக்குறியாக இருக்குது. கொண்டு போனாங்களான்றது நமக்கு தெரியல. நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கள்ளச்சாராயோடைய உற்பத்தியாக இருக்கட்டும் இல்லை உட்கொள்ளுதலாக இருக்கட்டும் எப்போ அதிகமாக இருக்கும்னா ஃபெஸ்டிவல் டைமில் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு ஆண்டு துவங்குகிறது அப்படின்னா பொங்கல் டைமில் இது அதிகமாக இருக்கும், குடிப்பாங்க நிறையா. அப்போ பொங்கல் டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு முன்னாடியே இவங்க வந்து மற்ற சட்டம் ஒழுங்கு சம்மந்தப்பட்ட மற்ற ஆலோசனை கூட்டங்கள் போல் இதற்காகவும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறும். இப்போ அது மாதிரி ஒரு ஆலோசனை கூட்டம் 2023 நடந்திருக்கிறது, 2024 நடந்திருக்கிறது. 2023 டிசம்பர் வாக்கில் டிஜிபியோடைய நமக்கு வரக்கூடிய தகவல்கள், டிஜிபியோடைய அறிக்கை, இந்த சிபிசிஐடியோடைய அறிக்கையின் அடிப்படையில் டிஜிபியோடைய அந்த அறிக்கை சில பரிந்துரைகளுடன் அனுப்பப்பட்டிருக்கிறது முதன்மைச் செயலாளருக்கு. அதை வைத்து என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அப்படின்றது தான் கேள்வி. இப்போ இதில் வந்து நீங்கள் கலெக்டரை மாற்றுறீங்க, கலெக்டரில் என்ன செய்ய முடியுன்ற கேள்வி இருக்குது. இப்போ நான் வந்து காவல்துறையை முழுமையாக நான் எக்ஸானரேட் பண்ணல, காவல்துறை மேலே மிஸ்டேக்கே இல்லைன்னு நான் சொல்ல வரல. காவல்துறை மேலே நிறைய தவறுகள் பல்வேறு விஷயங்கள் இருக்கலாம். பட் இந்த கள்ளச்சாராயம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் காவல்துறையை முழுமையாக நம்ம குறை சொல்ல முடியுமான்னா முடியாது. ஏன்னா நீங்கள் கண் துடைப்பு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னா, அந்த 2000 லிட்டர் நான் வந்து அழிக்கிறேன், 3000 லிட்டர் அழிக்கிறேன், 4000 லிட்டர் அழிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் வந்து கண் துடைப்பு இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து கன்வெர்ட் ஆகி பேரலில் இருக்குது. சரியா? இதை அழிச்சு நீ என்ன பண்ண போகிற? நீ வந்து இங்கே இறந்துக்கிட்டு இருக்கான், அதாவது அந்த கள்ளக்குறிச்சியில் இறந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னும் பொழுது இன்னொரு பக்கம் விநியோகம் நடந்துக்கிட்டு இருக்கு பேக்கெட் சாராயம். அப்போது ஏற்கனவே ப்ரொடியூஸ் ஆகி இருக்குது. இப்போ இது எங்கே உருவாகுது அப்படின்றத நீ ஆராயாமல் நீ எப்படி இதை தீர்வை நோக்கி போக முடியும்? அப்போ எங்கே உருவாகும் அப்படின்றதை ஆராய்ந்து சிபிசிஐடி சொல்லியிருக்கிறதா என்றால் ஆமாம் சொல்லியிருக்கிறது. எனக்கு வரக்கூடிய தகவலின் அடிப்படையில் சிபிசிஐடி இது நாதமும் அங்கமும் எங்கிருந்து வருகிறது அப்படின்றதை அவர்கள் தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அப்போ அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கும் பொழுது இதன் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? ரெய்டு எங்கே நடந்திருக்கணும்? அந்த 2000 லிட்டரு, 10,000 லிட்டரு, 15,000 லிட்டர் அப்படின்னு பேரலாக வச்சுருக்கானே, அதில் இல்லை. ரெய்டு எங்கே நடந்திருக்கணும்னா, இந்த மெத்தனால் எங்கிருந்து உருவானது, எங்கிருந்து வந்தது? நீங்கள் ஆந்திராவிலிருந்து வந்ததுன்னு சொல்கிறீங்க, ஒரு தகவலை பரப்புறீங்க. இது வந்து அதிகாரப்பூர்வமாக அவர் சொன்னதாக எனக்கு தெரியல, மேபி அதிகாரப்பூர்வமாக கூட சொல்லியிருக்கலாம். நான் கேட்குறது என்னென்னா, இங்கே வானகரத்தில் நடக்கக்கூடிய இந்த விற்பனையை
கண்காணிப்பதற்கு முறையாக அது குறித்த புரிதல் கொண்ட அதிகாரிகள் இல்லை என்பது தான் டிஜிபியோட ரிப்போர்ட் சொல்வதாக எனக்கு தகவல். அப்போ அதை சரி செய்வதற்கு என்ன செய்தீர்கள்? அரசாங்கம் அதற்குள்ளே தானே இறங்கியிருக்கணும், இன்ஸ்பெக்ஷனை பலப்படுத்தியிருக்கணும். அந்த இன்ஸ்பெக்ஷன் போகக்கூடியவர்களுக்கு இது என்ன ரசாயனம், இது என்ன கெமிக்கல் என்பது தெரிந்திருக்கணும். இது தெரிந்திருக்கிறதா என்றால் இல்லை. அப்போது திரும்ப திரும்ப இதே மதன்குமாரை பற்றி பேசுது, இதே பூட்டு கணேசனை பற்றி பேசுது. இவங்கள தான் கைது பண்ணியிருக்காங்க. அப்போவும் இவங்கள பல முறை கைது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்கள வந்து குண்டாஸ்லேயும் உள்ளே வைக்கிறாங்க பல முறை. இப்படி பல முறை உள்ளே வைத்தும் கூட அவர்கள் அதையே செய்வார்கள் என்றால் அவர்களுக்கு மூலப்பொருட்கள் எங்கிருந்து கிடைக்கிறது என்பதனை சோர்ஸ் பண்ணணும்ல. அப்போ இந்த மூலப்பொருட்கள் எங்கிருந்து வருகிறது? இந்த பகுதியிலிருந்து தான் வருது. இங்கே இன்ஸ்பெக்ஷனுக்கு போய் என்ன கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல. அங்கே இருக்கிற எஸ்பி மேலே நடவடிக்கை எடுக்கிறீங்க. எஸ்பி என்ன பண்ணுவார்? இதில் கள்ளக்குறிச்சியோட எஸ்பி மேலே தவறு இருக்கிறதா என்றால் இல்லை. நீங்கள் நியாயமாக யார் மீது நடவடிக்கை எடுத்துருக்கணும்? ஜனவரி 2023, ஜனவரி 2024 2 முறையும் இந்த ஆய்வுக் கூட்டம் நடந்திருக்கும்ல. உள்துறை செயலாளர், முதன்மை செயலாளர், தலைமைச் செயலாளர், டிஜிபி, இந்த ஆய்வு நடந்திருக்கும்ல. அப்போது இதில் காமன் ஃபேக்டராக இருக்கிறது யார்? உள்துறை செயலாளர். ஏன் உள்துறை செயலாளரை இது வரைக்கும் நீங்கள் அக்கௌண்டபிள் ஆக்கலை? இதுதான் கேள்வியே வரணும். இதை எந்த மீடியாவும் கேள்வி கேட்காது. ஏனென்றால் இவர்களுக்கு இது என்னன்றதே புரியாது, தெரியாது. அப்போது சிபிசிஐடி விசாரணைக்கு நீங்கள் உட்படுத்தி சிபிசிஐடி ஒரு அறிக்கையை கொடுத்து அதன் அடிப்படையில் டிஜிபி ஒரு அறிக்கையை கொடுத்து அந்த அறிக்கையையும் நீங்கள் கிடப்பில் போட்டு விட்டீர்கள்னு எடுத்துக்கலாமா அப்படின்றதான் கேள்வி. முதலமைச்சரிடம் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இது ஒவ்வொரு ஆண்டும் நடக்கப் போகின்ற விஷயம். அப்போ அடுத்த ஆண்டும் இதே உள்துறை செயலாளரை வைத்துக்கொண்டு இதே தலைமைச் செயலாளர், இதே முதன்மை செயலாளர், இவர்கள் இதே போன்று ஆய்வு நடத்துகிறோம் பேர் வழி என்று உட்கார்ந்து இதோடைய அந்த பிரச்சனையுடைய ஆரம்பம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்பதனை எங்கிருந்து அது இந்த பிரச்சனையோட சோர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றதை தெரிந்து கொள்ளாமல் தெரிந்தும் அதை கவனிக்காமல் விடுவார்கள். அடுத்த ஆண்டும் இதே மாதிரி கள்ளச்சாராய மரணம் நடக்கப் போகிறதா? அப்போ யாரை நீங்கள் அக்கௌண்டபிள் ஆக்கணுமோ அவங்கள ஆக்கியிருக்கீங்களா? சும்மா அங்கே இருக்க கலெக்டரை மாற்றிட்டு அங்கே இருக்கிற டிஜிபியை அங்கே இருக்க எஸ்பியை மாற்றிட்டு இது வந்து ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டாகத்தான் பார்க்கப்படுமே தவிர்த்து நீங்கள் தீர்வை நோக்கி நகரவில்லை அப்படின்றத நாம் சொல்லக்கூடியது. இப்போ இந்த பொறுப்பெல்லாம் யார் மேலே கொண்டு போய் சுமத்த முடியும்? யார் இதுக்கெல்லாம்? என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய காமன் ஃபேக்டர் என்னங்க, அன்றைக்கி இருந்த உள்துறை செயலாளர் தான் இன்றைக்கும் இருக்காங்க. இப்போ அவங்களையே நீங்கள் கேள்வி கேட்கல, அவங்களையே நீங்கள் வச்சுருக்கீங்க. இன்னும் இந்த கேள்வி வரும்ல. காவல்துறை என்ன பண்ணுறாங்க? கண்டிப்பாக எல்லா பழியும் அவங்க மேலே விழுகுது அப்படிங்கிறதுனால இவ்வளோ ரிசர்ச்சை பண்ணி எல்லாம் எங்கேருந்து வருது அப்படிங்கிற ரிப்போர்ட் எல்லாத்தையும் வந்து சமர்ப்பிக்கிறாங்க. பட் உள்துறை செயலாளர் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறீங்க. ஏன்னா சிபிசிஐடி ரொம்ப தெளிவாக நான் சொல்கிறேன். எனக்கு வரக்கூடிய தகவல்களை வைத்து நான் சொல்கிறேன். நான் தரவுகள்னு சொல்ல மாட்டேன், தகவல்களை வைத்து நான் சொல்கிறேன். சிபிசிஐடி உங்களுடைய ஃப்ளோ சார்ட் மாதிரியே உங்களுக்கு போட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மெத்தனால், ரெக்டிஃபைட் ஸ்பிரிட், இது ரெண்டும் தான் இந்த மரணங்களுக்கு காரணம். சரி, இப்போ மெத்தனால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீ பாலாஜி இண்டஸ்ட்ரீஸ்னு பொபிலி விழியநகரத்தில், அதாவது ஆந்திராவிலேருந்து சப்ளை ஆகுது. 9000 லிட்டர் வந்திருக்கு. இந்த 9000 லிட்டர் எங்கே வந்திருக்கு? மிக்சட் சால்வெண்ட்டாக டெலிவரி ஆகிருக்கு. இந்த மிக்சட் சால்வெண்ட்ன்றது தான் பிரச்சனையே. சரியா? மிக்சட் சால்வெண்ட்னும் போது போலீஸ் எஸ்கார்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது டெலிவரி ஆகிருக்கு. இது எங்கே டெலிவரி ஆகுது? இது வந்து 2017 செப்டம்பர். இது வந்து இளைய நம்பி அப்படின்றவர் ஜெயா சக்தி கெமிக்கல்ஸ் அப்படின்ற அந்த கம்பெனிக்கு டெலிவரி ஆகுது. ஜெயா சக்தி கெமிக்கல்ஸ்லேருந்து இது ஏழுமலை அப்படின்றவருக்கு இது வந்து 6000 லிட்டர் 600 லிட்டர் வந்து 3 பேரலில் டெலிவரி ஆகுது. சரியா? இது அங்கேருந்து பரக்கத்துல்லா அப்படின்றவருக்கு போகுது, புதுச்சேரி. பரக்கத்துல்லாலேருந்து 2 பேரல் வந்து செங்கல்பட்டுக்கு போகுது, 1 பேரல் வந்து மரக்காணத்துக்கு போகுது. சரியா? மீன்வேல் மரக்காணத்துக்கு இங்கே வேறு ரெக்டிஃபைட் ஸ்பிரிட்னு எத்தனால் இதுவாகி வருது, டைல்யூட் ஆகி பண்ணி கொடுக்குறாங்க. இந்த எத்தனால் இங்கே இருந்தது பூட்டு கணேசன் அப்படின்றவர் புதுச்சேரியிலேருந்து கொடுக்குறாரு. மதன், இது எந்த மதன்? இப்போ கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் பேர் அடிப்பட்டது இல்லையா, அதே மதனா அப்படின்றதும் செக் பண்ணணும். சரியா? அப்படி இருந்தால் ஏற்கனவே சிபிசிஐடி தான் எச்சரிச்சிருக்கேன் இந்த நபர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள்னு. அப்போ நீங்கள் ஏன் வாய் மூட்டிருக்கீங்க? இப்போ இந்த மதனிலேருந்து இந்த முத்துக்கு போகுது, மரக்காணத்தில் எத்தனாலும் முத்துக்கு வருது, இந்த மெத்தனாலும் அங்கே போகுது. 2த்தையும் கலந்து அவர் கொடுக்குறாரு. அவர் கொடுத்ததில் 14 பேர் செத்து போகிறாங்க. சரியா? இப்போ
இந்த இந்த செங்கல்பட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது விஜயகுமார்னு ஒருத்தருக்கு போகுது, நரேஷ்குமார்னு ஒருத்தருக்கு போகுது, ராஜேஷ்னு ஒருத்தருக்கு போகுது, பனையூரில் சந்தன் ஒருத்தன் ஒத்தியூரில் போகுது, அம்மாவாசைன்னு ஒருத்தனுக்கு கரிக்கந்தாங்களுக்கு போகுது. அதுக்கப்புறம் அதிலிருந்து சப்ளை ஆகி 8 பேர் இறந்து போகிறாங்க. அப்போது இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எங்கிருந்து வருதுன்ற ஃப்ளோட் சார்ட்டை சிபிசிஐடி தோண்டி எடுத்து விட்டது, நமக்கு வரக்கூடிய தகவல்கள். அப்போது இதையெல்லாம் தெரிந்து வைத்து இதை கொண்டு போய் கொடுக்குறாங்க. யார்கிட்ட கொடுக்குறாங்க? உள்துறை செயலர்கிட்ட, தலைமைச் செயலர்கிட்ட, முதன்மை செயலர்கிட்ட. இவங்க எல்லாருக்கும் இந்த தகவல்கள் போயிடுச்சு. இப்போ போனதை வச்சு என்ன பூஜையாக பண்ணுறீங்க? என்ன நடவடிக்கை யார் எடுக்கணும்? அதுதான் நான் கேட்குறேன். உள்துறை செயலாளர் என்ன பண்ணியிருக்கணும்? நீங்கள் முதல்ல இந்த இன்ஸ்பெக்ஷனை டைட்டன் பண்ணியிருக்கணும். இந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்கூடியவர்கள் எது மெத்தனால், எது மிக்சட் சால்வெண்ட்டு அப்படின்ற வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிந்து இருப்பவர்கள் நீங்கள் இன்ஸ்பெக்ஷனுக்கு அனுப்பணும். அவங்க அதை கைப்பற்றினார்கள் அப்படின்னா அப்போது இது ஆரம்பத்திலே கட் ஆகும். இது எதுவுமே தெரியாதவர்களில் நீங்கள் பல இடங்களில் வைத்திருந்தீர்கள் என்றால் அப்புறம் எப்படி நீங்கள் இதை நிறுத்துவீங்க? ஏற்கனவே காய்ச்சின பேரலில் கொண்டு போய் 2000 லிட்டர், 3000 லிட்டர், 10,000 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் திறந்து விடுறது, உடச்சி விடுறது, இதெல்லாம் கண்துடைப்பு. ஸோ இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 2000 லிட்டர், 4000 லிட்டர் அப்போ பிடிக்கிறாங்க, உடச்சி விட்றது, இதுக்கெல்லாமே ஸோ இவ்வளோ பெரிய நீங்கள் ஒரு ரூட் பெல்ட் மாதிரி சொல்கிறீங்க, இங்கே இவருக்கு போகுது அவருக்கு போகுதுன்னு இந்த மூலப்பொருட்கள் எல்லாமே. ஸோ இது கண் துடைப்புக்காகவே இந்த எக்ஸஸ் எல்லாம் அடிக்கடி மாற்றுறதுக்காக இந்த நீங்கள் ஒன்றும் இல்லை வேணும்ட்டே அப்படிங்கிறீங்களா? இதில் டிஜிபி என்ன சொல்கிறாருன்னா, டெக்னிக்கலாக அவர் என்ன சொல்கிறாரு, நமக்கு வரக்கூடிய தகவல் என்ன சொல்லுது, டிஜிபி இது நான் சால்வெண்ட்டாக வச்சுருக்கீங்க, அதுக்கு லீகல் பர்வியூ இல்லை, சட்ட பர்வியூ இல்லை, நான் சால்வெண்ட் இல்லாமல் இதை நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுங்கள். மெத்தனால் ஒரு நான் சால்வெண்ட்டு அப்படின்றத ரெக்கக்னைஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க சட்டப்படி அப்படின்றத ஒரு அறிவுரையாக கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்கிறாங்க, அவர் சொன்னதாக வரக்கூடிய தகவல் என்ன வருது அப்படின்னா, இதில் கோஆர்டினேஷனே இல்லைன்றார். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இன்ஸ்பெக்டிங் அத்தாரிட்டிஸ்க்கும் இதில் ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருக்கவங்களுக்கும் கோஆர்டினேஷனே இல்லை, புரிந்துணர்வே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த மெத்தனால் இதோட எண்ட் யூஸ் என்ன, இது எங்கே போகுது, இது எப்படி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகப்படுது, இதையெல்லாம் நம்ம அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும், இன்னும் பலமாக கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இதையெல்லாம் நீங்கள் சரியாக எடுத்தீங்கன்னா நீங்களாம் இது சரிப்படுத்துவதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் அப்படின்றது கேள்வி. இதுக்கு சரியான இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை அப்படின்றது அவருடைய புரிதலாக நமக்கு சொல்லப்படுகிறது. இப்போ அவருடைய புரிதல் இது அப்படின்னா நம்முடைய கேள்வி இங்கே ஸ்ட்ரெயிட்டாகவே, இந்த அரசாங்கம் அதிகாரிகள் மத்தியில் நீங்கள் நடவடிக்கை யார் மீது எடுத்திருக்கீங்க? காவல்துறை அதிகாரிகளை பலிகடாவாக்கியிருக்கிறீர்கள். டைரக்டாக ஃபர்ஸ்ட் அவங்கள பலிகடாவாக்கியிருக்கீங்க. அப்போது நீங்கள் மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கலை. உதாரணத்திற்கு உள்துறை செயலாளர் மஸ்ட் ஹவ் பீன் மேட் அக்கௌண்டபிள். ஏன் அக்கௌண்டபிள் ஆக்கலை? இதற்கு அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும். பாமர மக்களுக்கு புரிகிற வகையில் நான் ரொம்ப டெக்னிக்காலிட்டிஸ்குள்ளே போகாமல் இதை எக்ஸ்பிளைன் புரியுது. லைக் நம்ம உற்று கேட்டால் தான் அது முக்கியமாக என்ன விஷயம் புரியும். அப்போ இதையெல்லாம் நீங்கள் சரி செய்யாமல் நீங்கள் சும்மா அங்கே போய் 4 பேரலில் பிடிச்சேன் அப்படின்றது அது சரியான பதில் கிடையாது. நம்ம வெயிட் பண்ணி இந்த விஷயத்துக்கு காவல்துறையை பலிகடாவாக்காதீர்கள். கொள்கை அளவில் நீங்கள் சில முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் பரிந்துரை செய்திருக்கிறார்கள் என்கிற பொழுது அந்த பரிந்துரைகளுக்கு செவிமடுத்து நீங்கள் முடிவுகளை எடுங்கள். அதுக்கப்புறம் அவங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் எந்த முடிவுமே எடுக்காமல் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா எப்படி பண்ணுவாங்க? இத்தனை லாக்கினையை வச்சுக்கிட்டு. இதுதான் கேள்வி. நீங்கள் சொல்கிறீங்க இவருக்கு இந்த இடத்துல இந்த செங்கல்பட்டில் 4 பேருக்கு போகுது. இது ரெகுலராக நடந்துகிட்டு இருக்கா? எத்தனை வருஷமாக தோராயமாக இதெல்லாம் நடக்குது? 2017 சப்ளை ஆனது, ஆந்திராவில் சப்ளை ஆனது, 2023 இன்னும் அது பர்குலேட் ஆகுது அப்படின்னா அப்போ அது வரைக்கும் அவங்க வச்சுருந்துருக்காங்க. அவங்களுடைய இண்டஸ்ட்ரி வேறு ஏதோ காரணத்துக்காக கூட செயல்படாமல் போயிருக்கலாம். அப்போ அது லாஸில் போகுதுன்போது வேறு வழியே இல்லைன்னு இங்கே விற்கலான்னு இங்கே விற்கிறாங்க. இப்போ நம்முடைய கேள்வி, இந்த கண்காணிப்பு சரியாக இருந்திருந்தால் இது விற்பனை ஆகியிருக்காது. இப்போ இந்த கண்காணிப்பு சரியாக இருக்கணும்னா சிபிசிஐடி என்ன சொல்லுது? இதையெல்லாம் நீங்கள் முறைப்படுத்தணும்னு சில பரிந்துரைகளை மேற்கொள்ளுது. இந்த பரிந்துரைகளை நீங்கள் இப்பொழுதாவது அமல்படுத்துங்கள். இதை சொல்வதற்கு கூட காரணம் அரசாங்கத்தை குறை கூற வேண்டும் என்பது அல்ல. இன்னும் சில உயிர் பலிகள் நேரக்கூடாது, அடுத்த ஆண்டு திருப்பி இதுவே நடக்கக்கூடாது, இப்பொழுதாவது விழித்துக் கொள்ளுங்கள் அப்படின்றதுக்காக தான் இது சொல்கிறோம். ஸோ அதனால தான் பேட்டர்னாக வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கா? இது அதுதான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏன் நடக்குதுன்னா இந்த காரணங்கள்னால தான். நீங்கள் இந்த மாதிரி ஒரு திருவிழாவோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்டிகையோ வரும்பொழுது டிமாண்ட் அதிகமாகுது அப்படின்னும் பொழுது இதை வேறு வழி இல்லாமல் இங்கேருந்து வாங்குறாங்க.
நாம் சொல்கிறது என்னென்னா, இப்பொழுதாவது விழித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் காவல்துறையினரை பலிகடாவாக்காதீர்கள். இதில் உண்மையாக எந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும்னா உள்துறை செயலர் மாற்றப்பட்டிருக்க வேண்டும். அது இங்கே நடக்கலை. சரி, ஏன் நடக்கலன்னு நினைக்கிறேன்? அது தெரியாது. அது நீங்கள் முதலமைச்சருடைய டிஸ்கிரிப்ஷன். முதலமைச்சர் தான் அந்த முடிவை எடுக்கணும். நாம் சொல்ல வேண்டியது என்னென்னா, சிபிசிஐடி இதில் தவறு இழைத்திருக்கிறதா என்றால் இல்லை, காவல்துறை இதில் முழுமையாக தவறு இழைத்திருக்கிறதா என்றால் முழுமையாக தவறு இழைத்திருக்கிறது என்று சொல்ல முடியாது. அப்போ இதில் பொறுப்பில் இருப்பவர் யார்? இப்போ உள்துறை செயலாளர் நீங்கள் அவர் தான் இதுக்கு பொறுப்பேற்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையில் நம்ம அது பார்க்குறோம். அவங்க தான் பொறுப்பேற்றுக்கணும். ஏற்கனவே அவங்க தான் பொறுப்பு இதுக்கு, சரியா? ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு இந்த நடைமுறை தெரியல, இல்லை அவர்களுடைய கையாளாத தடம் அப்படின்னு நினைக்கலாம். தெரிஞ்சே தான் பண்ணியிருக்காங்க. அந்த கன்க்ளூஷனுக்கே நான் வரல. நான் கேள்வியை மட்டும் வைக்கிறேன். நீங்கள் ஏன் அவரை நீங்கள் கேள்விக்குள் ஆக்கவில்லை அப்படின்றது தான் நான் வைக்கக்கூடிய கேள்வின்னு வச்சுக்கலாம். சரியா? இவருக்கு விஷயமே தெரியல, அவருக்கு விஷயமே தெரியல, இதெல்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. யாருக்கு விஷயம் தெரியலன்றதை விட்டுருங்க. நீங்கள் மக்களுடைய வாழ்க்கையுடன் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள். இதில் கண் துடைப்பிற்காக நீங்கள் நடவடிக்கை எடுத்து உங்கள் பெயரை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், என்னுடைய கேள்வி, இதோடைய பிரச்சனையுடைய மூலம் எங்கே இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நீங்கள் நடவடிக்கை எடுத்தீர்கள் என்றால், நாளைக்கு திரும்பவும் இது போன்ற ஒரு சம்பவங்கள் நடைபெறாமல் நீங்கள் தடுக்கலாம். இல்லை, இந்த கண்துடைப்பு விஷயங்களில் தான் இறங்குவோம், இந்த விளம்பர விஷயங்களில் தான் நாங்கள் இறங்குவோம், இதை தான் நாங்கள் செய்ய போகிறோம் என்றால் ஆண்டுக்கு இது நடந்து கொண்டே இருக்கும். இப்போ நீங்களே வந்து ஒரு கேள்வி எழுப்புறீங்க, அந்த கேள்வியிலேருந்து நான் என்ன கேள்வி எழுப்புறதுன்னு தெரியல. ஆனால் ஒன்றே ஒரு விஷயம் மட்டும் வந்து புரியுது, இது வருஷம் திருப்பியும் நடக்கிறது. ஏன் திருப்பியும் இவ்வளோ மரணங்கள் நிகழ்ந்தும், இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 70 வரைக்கும் வரலனா கூட ஒரு 40 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னா திருப்பி அது நடந்திருக்க கூடாது. நீங்கள் கமிஷன் அண்ட் ஒமிஷன்னு சொல்லுவோம், சரியா? இந்த கமிஷன் அண்ட் ஒமிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு சம்பவம் நடக்குது. இப்போ ஒருத்தன் வந்து இப்போ ஆம்ஸ்ட்ராங்கோடைய மரணத்தை எடுத்துக்கோங்க. இப்போ ஆம்ஸ்ட்ராங்கோட மரணத்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்க திட்டம் தீட்டி இருக்கிறார்கள். திட்டம் தீட்டி கூலிப்படையை வைத்து ஒரு கொலையை நிகழ்த்தியிருக்கிறார்கள். இது யார் செஞ்சாங்க செய்யலை, இந்த விவாதத்துக்குள்ளேயே நான் போகலை. ஆனால் இந்த கொலை வந்து திட்டம் தீட்டி நடைபெற்ற ஒரு கொலை, சரியா? அப்போது இது பிளான்டு கோல்டு பிளட்டட் மர்டர். இந்த கள்ளச்சாராய மரணங்கள் என்பது இது வந்து ஒரு அப்பொழுது நடக்கின்ற ஒரு சம்பவம். யாரும் இறக்க வேண்டும் என்பதற்காக இது செய்ததாக நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்த கமிஷனும் இருக்குது, ஒமிஷனும் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே சொல்கிறோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இது இப்படித்தான் வருது, இந்த ஃப்ளோ சார்ட்டு இப்படி இருக்குது, இப்படித்தான் இது சப்ளை ஆகுதுன்னு தெரியும். இப்படி சப்ளை ஆகுதுன்னு தெரிந்து இந்த பரிந்துரைகளை காவல்துறை கொடுத்து இந்த பரிந்துரைகளை நீங்கள் அமல்படுத்தலை அப்படின்னா இதை எப்படி நீங்கள் வந்து ஒரு அசம்பாவித சம்பவம் அப்படியே நடந்தது, அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட்னு எடுத்துகிட்டு போவீங்க? இதையும் திட்டமிட்ட ஒரு கொலையாகத்தான் பார்க்க வேண்டும். அதோட பெருசு இது இல்லையா? உங்களுக்கு தெரியுது இல்லை இது நடக்க போகுதுன்னு, இது இப்படித்தான் நடக்குதுன்றதும் உங்களுக்கு தகவல்களை கொடுக்குறாங்கல்ல காவல்துறை. அப்போ இதை கொடுத்ததுக்கப்புறமும் நீங்கள் அதை மெத்தனமாக கையாள்கிறீர்கள் என்றால், மெத்தனமாக கையாளப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி மெத்தனமாக கையாளப்படுகிறது என்றால் தெரிந்தே நீங்கள் அந்த குற்றச்செயலுக்கு துணை போகிறீர்கள் அப்படின்னு தானே எடுத்துக்கணும். இதை வேறு எப்படி எடுத்துக்க முடியும்? அதுதான் கன்க்ளூஷன். அப்படி இல்லைனா கூட கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஏற்பட்டு அதே நோக்கி தானே போகுது. ஏங்க நான் என்ன கேட்குறேன்னா, ஒவ்வொரு வருஷமும் இது நடக்குது. உங்களுக்கு ஜனவரியில் தெரியுது, கூட்டம் நடக்குது, ஆய்வு கூட்டம் பண்ணுறீங்க. இந்த ஆய்வு கூட்டத்தில் என்ன கழட்டினீங்க? இந்த ஆய்வு கூட்டத்தில் இந்த தகவல் வச்சு தான் நீங்கள் ஆய்வு கூட்டம் நடத்திருப்பீங்க. இந்த ஆய்வு கூட்டத்தில் இந்த பரிந்துரைகளை ஒரு காவல்துறை பரிந்துரை தான் எங்கே கொடுக்க முடியும் உங்களுக்கு? இந்த பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டிய இடத்துல நீங்கள் தானே இருக்கீங்க, ஆட்சியாளர்கள் தானே இருக்கீங்க. அப்போ இந்த ஆட்சியாளர்கள் இந்த பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டு இதற்கு என்ன ஆவணம் செய்யலாம் என்று அவர்கள் முடிவு எடுத்திருந்தால், நடவடிக்கை எடுத்திருந்தால், எல்லாமே நான் வந்து ஹேஷியங்களாக வைக்கிறேன், நடவடிக்கை எடுத்திருந்தால். என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் அப்படின்னு அவர் சொல்லப் போகிறார்கள் என்றால் சொல்லட்டும், விளக்கட்டும். என்ன நடவடிக்கைகள் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அப்படின்றத அவர்கள் விளக்கட்டும். அப்போ இந்த நடவடிக்கை எடுத்திருந்தால் இதை தவிர்த்திருக்கலாம். இனியாவது அடுத்த ஆண்டும் இது நடக்கப் போகிறது அப்படின்றதே ஒரு எச்சரிக்கை மணியாக இந்த காணொளியின் மூலம் நான் சொல்கிறேன். இனியாவது இதை தடுக்க பாருங்கள். அதை விடுத்து இதை எப்படி இவனுக்கு தெரியும், இதை எப்படி இவன் வெளில கொண்டு வந்தான் அப்படின்னு என் மீது பாயப் போகிறீர்கள் என்றால் என்னுடைய ஒரு கைது என்பது அல்லது என்னை நீங்கள் பல மாதங்கள் சிறையில் வைக்கப் போகிறது என்பது இந்த மரணங்களை தடுக்கப் போவதில்லை. அதனால தான் நானும் எங்களது உங்களுக்கு கிடைச்சது எப்படி கிடைச்சதெல்லாம் கேட்க போறது இல்லை. ஆனால் நான் தகவல்கள் தான் இதெல்லாம். ஆனால் நான் என்ன கேட்க வந்தேன்னா, இது யார் மக்களோட கண்ணில் மட்டும் போய் சேரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை சம்மந்தப்பட்டவர்கள் இதை பார்த்து இதை திருத்திப்பாங்க? நான் திருப்பி சொல்கிறேன் வருண், என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வீடியோவை 100 பேர் பார்த்தாலும் எனக்கு ஒரே எண்ண ஓட்டம் தான், அதை 1 லட்சம் பேர் பார்த்தாலும் எனக்கு ஒரே எண்ண ஓட்டம் தான்,
சரியா? ஆனால் என்னுடைய வீடியோவை யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, என்னை எதிலாவது சிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் பார்ப்பது அதிகம் என்பது எனக்கு தெரியும். அப்போ நான் சொல்கிறது என்னென்னா, என்னை சிக்க வைக்கிறத விடுங்கப்பா, இவனும் பெரிய மேட்டர் கிடையாது. ரோட்டில் போயிருந்தா கூட எவனோ ஒருத்தனை அடிச்சிட்டேன்னு கூட நீங்கள் சொன்னால் என்னை பார்த்தா இன்னொருத்தனை அடிக்கிற மாதிரியா இருக்கும்? இல்லைனாலும் நான் அடித்தேன்னு சொல்லி நீ கொண்டு போய் கேஸ் போட்டு நீ உள்ளே வச்சேன்னா நான் உள்ளே போய் உட்காந்தான் ஆகணும். சரியா? ஆட்சி அதிகாரம் உன் கையில் இருக்குது. அதை பற்றி நான் கவலைப்படலை. நான் சொல்கிறது இங்கே என்னென்னா, தயவு செய்து இதையெல்லாம் நெறிப்படுத்துங்கள். அடுத்த ஆண்டாவது இதை நம்ம தடுக்கலாம் அப்படின்றதுக்கு நான் சொல்கிறேன். அடுத்த ஆண்டு இல்லை, இந்த ஆண்டே கூட மீண்டும் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. ஏற்கனவே பொள்ளாச்சி பக்கத்தில் திருப்பி இன்னொரு அரசல் புரசலாக தகவல்கள் வந்த வண்ணம் இருக்குது. இவர்கள் மறுக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய மறுப்பு என்பது கலெக்டரே மறுக்கலையா கள்ளக்குறிச்சியில் முதல் நாள்? இதனால தான் நான் சொல்கிறேன், தயவு செய்து காவல்துறையினரை பலிகடாவாக்காமல் உண்மையிலேயே யாரை நீங்கள் இதில் கேள்விக்குள்ளாக்க வேண்டுமோ அவர்களை கேள்விக்குள்ளாக்குங்கள். யார் மீது உண்மையிலேயே நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள். அதையெல்லாம் கோட்டை விட்டுவிட்டு கண் துடைப்பு விஷயங்களிலும் வெட்டி விளம்பரத்திலும் ஈடுபடாதீர்கள் என்று ஆட்சியாளர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சரி, இதற்கு மேலே நானும் எதுவும் கேள்விகள் கேட்க விரும்பல. இதுக்கு முன்னாடி நீங்களும் ஏதாவது வார்த்தைகள் சேர்த்து பேசணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. இந்த தகவல்கள்லாம் எடுத்துகிட்டு என்ன சொல்லணுமோ நீங்கள் கடத்தணும், சம்மந்தப்பட்டவர்கள் போய் சேரும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க. மிக்க நன்றி இந்த தகவலை எங்ககிட்ட கொண்டு இடமலம் சேனலில் சேர்த்து.